வணக்கம். எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்க வேப்ப மரத்தில் தான் இப்போ வந்துட்டு வேப்பம்பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. வேப்பம்பூக்கள்னாலே வந்துட்டு கோடை காலம் வந்துருச்சுன்ட்டு சொல்லிடலாம். கோடை காலத்தின் வாசனைகளில் வேப்பம்பூவோட வாசனையும் ஒன்று. வேப்ப மரம்னாலே வந்து அது இந்தியாவுக்கான பாரம்பரிய மரம். ஏன்னா இந்தியாவில் பார்த்தோன்னா 2 விதமாக இதை பயன்படுத்துவாங்க. ஒன்று வந்து ஆன்மீகம் சார்ந்து வேப்ப இலை இதெல்லாம் வந்துட்டு அது பயன்படுத்துவாங்க. அதை தாண்டி மூலிகை குணம் மிக்க மரம் தான் வேப்ப மரம். இது சங்க இலக்கியத்தில் சங்க காலத்திலே பார்த்தோன்னா மூவேந்தர்களில் பாண்டிய மன்னர்களோட பூவாக இந்த வேப்பம்பூ பார்க்கப்படுகிறது. இந்த வேப்ப மரம், வேப்ப இலை, இந்த அதிலேருந்து வரக்கூடிய வேப்ப எண்ணெய் எல்லாமே வந்துட்டு பூச்சிக்கொல்லி அது சார்ந்ததாக இருக்கும். அதில் வேப்ப இலையை வந்து அரைச்சி அந்த இதுலேருந்து எடுக்கக்கூடிய அந்த சாறை வந்துட்டு நம்மளே வந்து குடிக்க சொல்லுவாங்க. உடம்புக்குள்ளே இருக்க பூச்சியெல்லாம் வந்துட்டு சாவடிச்சிடும் அப்படின்ட்டு. அது வேப்ப எண்ணெய் வந்து செடிகளில் இருக்கிற பூச்சி பரவல் அதை குறைக்கிறக்கே வந்துட்டு அதை பயன்படுத்துவாங்க. அதே போல் பார்த்தோன்னா இந்த வேப்பம்பூ வந்துட்டு நம்ம அப்படியே எடுத்து அது வடகம், ரசம் பண்ணுறது இந்த மாதிரி இதுக்கெலாம் பயன்படுத்தலாம். அதை காய வைத்து பொடி பண்ணி அதையும் வந்துட்டு நம்ம வந்து மூலிகையாக பயன்படுத்தலாம். இந்த மாதிரி பல்வேறு விதமான மிகவும் பயனுள்ள ஒரு மரம் தான் வேப்ப மரம். பொதுவாக வேப்ப மரத்தை வீடுகளுக்கு முன்னாடி நிழலுக்காகவே வளர்ப்பாங்க. அதிகமாக வந்து இந்த பூச்சி இந்த தொந்தரவுலாம் இல்லாதபடியாக இருக்கிறதுக்கான மரமாக இருக்கும். எங்கள் வீட்லேயும் வந்துட்டு நல்லா வலுவான வேப்ப மரம் தான் வளர்ந்துருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக வளர்ந்து வந்திருக்குது. கைக்கு எட்டுற இடத்துல வந்து இந்த வேப்பம்பூ இப்போ இங்கே கீழே பூத்துருக்குது. அதை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.